இந்தியன் பிரீமியர் லீகா இல்லை இன்ஜூர்டு பிரீமியர் லீகான்னு தெரில. தினம் ஒவ்வொரு இன்ஜுரி அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிளேயர் ரூல்ட் அவுட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேகேஆரில் ஹர்ஷித் ராணா ரூல்ட் அவுட். ஸோ வேர்ல்டு கப்புக்கு முன்னாடியே இன்ஜுரினால ரூல்ட் அவுட்டு. வேர்ல்டு கப்பும் விளாட்ல, இப்போ ஐபிஎல் விளாட போகிறதில்ல. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேத்தன் எலிஸ் ரூல்ட் அவுட் டியூ டு ஹாம்ஸ்ட்ரிங். அது போக சாம் கரன் ஆல்சோ ரூல்ட் அவுட். அப்புறம் எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா ஜாக் எட்வர்ட்ஸ். இந்த தடவை தான் ஜாக் எட்வர்ட்ஸுக்கு முறையாக ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடச்சிது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீ இஸ் ஆல்சோ ரூல்ட் அவுட். அது போக மும்பையில் அன்கோல்கர். கேகேஆர் டீமில் ஆகாஷ் தீப்பும் மோஸ்ட் ப்ராபப்ளி ரூல்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறையா பிளேயர் இன்ஜுரியிலிருந்து ரீஹாப் ஆகிட்டு வந்துருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் கேப்டன் பேட் கமிங்ஸ் வந்து இன்னும் இன்ஜுரியிலிருந்து ஃபுல்லாக ரீஹாப் ஆகலை. ஃபஸ்ட் 2-3 மேட்ச் இஷான் கிஷன் தான் கேப்டன் பண்ண போகிறாரு. அதே மாதிரி லாஸ்ட் டைம் ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஜாஸ் ஹேசல்வுட்டும் இன்னும் இன்ஜுரியிலிருந்து ஃபுல்லாக ரிகவர் ஆகலை. ஸோ அதனால் அவரும் ஃபஸ்ட் 2-3 மேட்ச் ஆட போகிறதில்ல. ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் சில பேருக்கு இன்னும் என்ஓசி கொடுக்கல ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களாம் வந்து இன்ஜுரியிலிருந்து இப்போ தான் ரீஹாப் ஆகிட்டு வந்துருக்காங்க. அவங்க ஃபிட்னஸ் டெஸ்ட்டை பாஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு என்ஓசி கொடுப்பாங்க ஐபிஎல் விளாட. மதீஷா பத்திரானா கேகேஆருக்காக விளாட போகிறாரு. வனிந்து ஹசரங்கா எல்எஸ்ஜிக்காக விளாட போகிறாரு. ஈஷான் மலிங்கா எஸ்ஆர்ஹெச்காக விளாட போகிறாரு. அது போக நுவான் துஷாரா ஆர்சிபிக்காக விளாட போகிறாரு. இவங்க 4 பேருமே இன்ஜுரியிலிருந்து ரீஹாப் ஆகி ஃபிட்னஸ் டெஸ்ட்டை பாஸ் பண்ணால் தான் ஐபிஎல் விளாட முடியும். இவங்கெல்லாம் கூட பரவாயில்ல, இன்ஜுரியில் இருக்காங்க, ரிகவரி ஆகி வரணும்னு சொல்லலாம். ஒரு ஆள் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்னால ஃபஸ்ட் 2-3 மேட்ச் விளாட போகிறதில்லன்னு சொல்கிறாரு. இத்தனைக்கும் ஒரு கடைசியாக ஆடுறது டெஸ்ட் மேட்ச்னு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கடைசியாக வேர்ல்டு T20 நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி T20 சீரிஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. எப்படியும் ஒரு 2-3 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் டெஸ்ட் விளாண்டு. வேறு யார், மிச்சல் ஸ்டார்க் தான். ஸோ மிச்சல் ஸ்டார்க்கும் ஃபஸ்ட் 2-3 மேட்ச் டெல்லியாக மிஸ் பண்ண போகிறாரு டியூ டு ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட். இன்னும் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே எத்தனை பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆகி ரூல் அவுட் ஆக போகிறாங்கன்னு தெரியல.